வணக்கம். ஸ்டார் பேரண்டிங்கிற வரிசையில் என்கிட்ட சமீபத்தில் வந்த ஒரு பேரண்ட், அவங்க அந்த குழந்தைய அந்த அம்மா ரொம்ப க்ளோஸ் மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும் எப்பவுமே. அது அந்த குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் குழந்தைன்னு சொல்றது அந்த பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவங்க அம்மாக்கு என்னன்னா, அவன் நான் அவனோட பேக் செக் பண்றேன், நான் அவனோட ட்ரெஸ்ஸஸ் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கான்னு செக் பண்றேன், அதுக்கப்புறம் அவனோட பெண்ணை நான் பாத்துக்கிறேன். அதாவது ஒரு அம்மாவா அவங்களுடைய எல்லா கடமைகளையும் அவங்க ரொம்ப சரிவர செய்யறேன் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அது அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத அந்த பேரண்ட் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த இடத்துல அவங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ற விஷயம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படி பாத்துக்கிறேனே, அவன் ஏன் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை மறைக்கிறான். இதுதான் அவங்க என்கிட்ட அவனை கூட்டிட்டு வரும்போது சொன்ன விஷயம். அவன் என்கிட்ட மறைக்க முயற்சி பண்றான். அதாவது நான் என்ன மானிட்டர் பண்ணாலும் ஏதாவது 1-2 விஷயம் என்கிட்ட மறைச்சிடுறான். அது யார் மூலமாவது எனக்கு தெரிய வரும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. அது எனக்கு என்னன்னா, எதுக்கு முதல்ல நீங்க இவ்வளவு மானிட்டர் பண்றீங்க அப்படின்னா, இல்ல நான் ஒரு நல்ல பேரண்டா இருக்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். இதுதான் அவங்க ரிப்பீட்டடா சொல்ற அவங்க பக்கத்து நியாயம்னா அவங்க சொல்ற விஷயம். அந்த பையனை கூப்பிட்டு நம்ம பேசும்போது அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாக்கு தெரியாம எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அந்த பையன். பட் அந்த வெளிப்படையா அவன் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா அவன் அதை அப்படியே ஓப்பன் அப் ஆகுறான். அதாவது புக்ல அவன் வச்சிருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பேப்பரா, வேண்டாத பேப்பரா இருந்தாலும் கூட, இது ஏண்டா பேக்ல இருக்கு, இது ஏண்டா எடுத்துட்டு வந்த, இது யாரோட நோட்டு, எதுக்கு நீ இதை காப்பி பண்ற, நீ ஏன் கிளாஸ்ல எழுதல, அது சங்கிங் டவுன் மாதிரி கொஷின் மேல கொஷின் கேட்டு கேட்டு அவன் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறது. ஏன் நீ எழுதல, அவங்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வந்த, அந்த பீரியட்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த கிளாஸ்ல, நீ கவனிக்காம இருந்ததுனால அவன்கிட்ட நோட்ஸ் வாங்கின, அப்ப அவன் எழுதியிருக்கிறான்ல, அவனை மாதிரி ஏன் உன்னால இருக்க முடியல. இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி அந்த குழந்தைகள் மேல திணிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதா, ஏதாவது ஒன்னாவது இவங்களுக்கு தெரியாம நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அர்த்தமே இல்லாத ஒரு சில விஷயங்களை அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம செய்ய முயற்சி பண்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய விளைவுகளா இருக்கு. என்னன்னா, கிளாஸ் டீச்சருக்கு தெரிய வருது, வீட்டுக்கு தெரியாம அவன் வீட்டுல இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ் பேக்ல எடுத்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறதும், அதை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாதான் கொடுப்பேன்னு சொல்றதும், நான் எவ்வளவுதான் க்ளோஸ் மானிட்டர் பண்ணாலும் இவன் எனக்கு தெரியாம இந்த வேலைகளை செஞ்சுட்டான்னு அம்மா வருத்தப்படுறதும். இதை ரொம்ப நேரம் யோசிச்சு அமைதியா இது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, அந்த பேரண்டோட இந்த க்ளோஸ் மானிட்டர் பண்ற ஒரே ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவும் நடக்குது. இது பெரிய ஒரு உளவியல் விஷயம். அவங்க அம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னணி என்ன, எதுக்காக அவங்க முழு கவனத்தையும் இந்த குழந்தை மேல திணிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த இடத்தோடைய பிரஷரை கொண்டு இப்படி திணிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். எந்த ஒரு பேரண்டா இருந்தாலும் குழந்தைங்களை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில லெட் அவுட் தேவைப்பட்டு அவங்க லெட் அவுட் ஆகிறாங்க. இதை தவிர்க்கணும்னா ஒரே வழி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அவசியம். நீங்க மானிட்டர் பண்ணுங்க, ஆனா நீங்க மானிட்டர் பண்றது தெரியாத அளவுக்கு பண்ணுங்க. பேரண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்மார்ட்டர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுங்க. அந்த குழந்தை கவனிக்காத அளவுக்கு நீங்க மானிட்டர் பண்ணி அதுல நீங்க உங்க குழந்தைய க்ளோஸா வாட்ச் பண்றீங்கன்னா அது உங்க திறமையை காட்டும். அவன் தெரியற மாதிரி அப்பட்டமா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் ரெகுலர் கான்டாக்ட் வைக்கிறேன், இது எல்லாமே குழந்தைகளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஆசையா பூனைக்குட்டி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தா அது பூனைக்குட்டிக்கு பிடிக்காதுங்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் தேவை. இதுதான் இந்த குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட்ல நான் பார்த்தது. பேரண்ட்ஸா இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங். பேரண்டிங் அப்படிங்கறதே ஒரு அற்புதமான கலை. அது நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம ரொம்ப சிறந்த வழியில செஞ்சோம்னா அடுத்த சமுதாயத்தை சிறப்பா உருவாக்க முடியும் அப்படிங்கறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம்.